இந்த விளம்பர பலகைகளுடைய சட்டத்திட்டங்களை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அரசாங்கத்திற்கு நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டும், பொதுமக்களாகிய நாம். விளம்பர பலகைகளால் அரசுக்கு வருமானம் இருக்கிறது பற்றி இதுவரை யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. 2001 இந்த விளம்பர பலகைகளுக்காக அப்ளிகேஷன்ஸ் திமுக பீரியடில் தான் அன்றைய திமுக அரசு அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசும் அதுக்கான உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, விளம்பர பலகைகள் வரைமுறைப்படுத்த சொன்னாங்க. இந்த சைஸு இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரசும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய் வருமானம் இருக்குது. இதே நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 125 கோடி ரூபாய் வருமானம் இருக்குது. அதுக்கான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது. அதே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் இருக்குது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இதனுடைய வழக்குகளும் காலப்போக்கே நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த விளம்பர பலகையால் நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. இதற்காக இன்னைக்கு வரை எந்த ஒரு விழிப்புணர்வும் எதை பற்றி இதுவரை யோசிக்கவே இல்லை. நீங்கள் இதே மலேசியாவில் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விளம்பரங்கள், அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது மலேசியாவில். இதே ஹாங்காங், நியூயார்க், எங்கே வேணாலும் போங்க, விளம்பரங்களால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படுத்தலை. அரசுக்கு தனியான ஒரு வருமானமே இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்கு ஒரு 10 ஆஃபீஸருங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்குது. அதனால் மற்ற ஸ்டேட்டு, இந்தியாவில், உலகத்தில் எல்லா இடத்துலையும் விளம்பரங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இதே சேலத்தில் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் சென்னையில் லைசன்ஸ் 25 லைசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ காலதாமதம் பண்ணிகிட்டே இருக்காங்க? அது ஒழுங்காக வருமானம், அதுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் உலகம் முழுவதுமாக அரசாங்கங்கள் இதற்கு முறைப்படுத்த வேண்டும். இதற்கான சட்டங்கள் உயர்நீதிமன்றத்தினாலும் உச்சநீதிமன்றத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் அந்த சட்ட விதிமுறைகளோடு அனுமதியோடு விளம்பர பலகைகள் வைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர விசாரித்து இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. 1985 தான் விளம்பர பலகைகளுக்கு முதலில் சட்டம் இயற்றப்பட்டது. அது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து நிறைய மாற்றங்கள் நடந்து நிறைய சட்டங்கள் மாறி தொடர்ந்து வரும் அரசாங்கங்களால் மாறி இயக்கப்பட்டன. ஆனால் ஒரு இன்றைய நிலையில் இப்பொழுது அரசாங்கத்திற்கு ஓரளவுக்கு திரு டிராஃபிக் ராமசாமியால் முயற்சினால் நாங்கள் மிகவும் அதிகபட்சமாக பாதிக்கப்பட ஆரம்பித்தோம். ஏனென்றால் நாங்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள். ஐயாவே ஒற்றுக்கொண்டிருக்கால் நாங்கள் அரசியல், அவர் விளம்பர பலகைகள் அரசியல் நோக்கத்தோடு பாதசாரிகளுக்கு மறைத்து நடைபாதைகளை மறைத்து வச்சு நாங்கள் பிரைவேட் பில்டிங்ஸ்குள்ளே வச்சிருக்க விளம்பர பலகைகள் முறைப்படுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் விளம்பர பலகைகள். சரி, நன்றி. இவங்க பேனர் நீங்கள் போய் பாருங்கள், ஹோர்டிங்ஸில் கூட அந்த பர்மிட் டேட்டு எதுவுமே கிடையாது, இன்னி வேலை கிடையாது. எப்படி முறைப்படுத்துவாங்க? பர்மிட் வாங்கிட்டா டியூ டேட்லாம் போட்டுருக்கணும். அதில் எந்த பேரேஜ் போய் பாருங்கள். இப்போ கூட பெரியாச்சாரி எத்தனை இது பாருங்கள், ஹோர்டிங்ஸு ஒன்றில் கூட கிடையாது. அப்பப்போ டெய்லி மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பர்மிஷன் அது? எங்கே ஆர்டர் இருக்கால? அதெல்லாம் முறைப்பட்டு கவர்மெண்ட் அவசரப்படுறாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இவங்க முறையாக இதில் செய்யலை. முறைப்படுத்தப்பட்ட கமர்ஷியல் விளம்பரங்கள் இப்போ அவங்க சொல்கிறது அதை தான் மீன் பண்ணுறாங்க. அதில் பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்கன்னா அதில் தவறு இல்லை. ஒன்று. இன்னொன்று ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியும் சரி அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க அதை பின்பற்ற முடியும். அவங்களே சட்டத்தை மீறும்போது தான் பிரச்சனையே வருது. முன்னால் மா சுப்பிரமணியம் இங்கே இதில் இருந்தார், மேயராக இருந்தார். அந்த டைமில் சிங்கார சென்னைன்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். நீங்கள் எந்த சப்வேல போனீங்கன்னாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லா இடத்துலையும் நல்ல படங்கள் வரைஞ்சி ஆர்ட்டெல்லாம் பண்ணார். ஆனால் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டன. அதெல்லாம் இந்த தட்டிகள் போட்டு இந்த விளம்பர பலகைகளை முன்னால் கொண்டு வச்சுட்டு அதையெல்லாம் மறைச்சி சிங்கார சென்னையாக இருந்தது இப்போ கூவஞ்சென்னை மாதிரி மாறிட்டே இருக்கிறங்க தான் உண்மை. இந்த விளம்பர பலகைகளை முறைப்படுத்துவதற்கு எப்படி முறைப்படுத்தணும்? அந்த விளம்பர பலகைகள் வைக்கும் போது பிளேஸ் பார்த்து வைக்கணும், மிஸ்பிளேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச உடனே ரிமூவ் பண்ணிடணும். உயர்நீதிமன்றத்து சட்டத்தை அரசாங்கத்தோட அதிகாரிகள் மதிக்கணும். பேனருங்க வைக்கும்போது அரசாங்கம் அனுமதி கொடுத்தா அதை இந்த சைஸில் தான் வைக்கணும், இவ்வளோ இடைவெளி வச்சு தான் வைக்கணும், இந்த இடத்துல தான் வைக்கணுன்றது இடத்துக்கு கோட்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படியே அந்த பேனர் வச்சா கூட ரொம்ப நாளைக்கு அந்த பேனர் வச்சிருக்கூடாது. குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடக்கிறது 2 நாள் முன்னாடி, நிகழ்ச்சி முடிஞ்ச 2 நாள் கூட எடுத்துடணும். தொடர்ந்து வச்சுருந்தா அது என்ன பாதிப்பு தான். சரி, உயரமான இடத்துல வச்ச உடனே அங்கேருந்து கீழே விழுந்து இந்த எலக்ட்ரிக் இதெல்லாம் வச்சு அதனால் விழுந்த உடனே அந்த பஸ்லேயோ கார் மேலேயோ விழுந்து இல்லை 2 வீலர் வாகனத்து மேலே விழுந்தால் உயிர் சேதம் இது பண்ணுது சார் அவங்களுக்கு. அதனால் இதை அப்புறப்படுத்தணும். அது
பாதுகாப்பான மக்களுக்கு இடையூறு இல்லாத விளம்பரங்கள் சமுதாயத்தாலையும் எங்கள் அனைவராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் வந்து கன்ஃபார்மாக நம்பர்ஸ் வேணும். நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கணும். எங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, எங்களை அலக்கழிக்கக்கூடாது. கன்ஃபார்மாக வந்து எடுக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும். விளம்பரத்தோட அந்த தூதுவர்கள் கூட கொஞ்சம் அதாவது பொதுநலத்தோடு அவங்கள மக்களுக்கு பாதுகாப்பான விளம்பரமாக இது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து கொஞ்சம் சுயநலம் பார்க்காம பொதுநலத்தோடு வச்சா நல்லாயிருக்கும் சார். ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயும் காலேஜஸ் பக்கத்துலேயும் தேவையில்லாத விளம்பர படங்கள் வந்து வைக்கக்கூடாது. அப்ரூவலோட குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து கொடுக்கணும். வெரி குட். 5 ஃபேனருக்கு வந்து பர்மிஷன் வாங்கினா 5 ஃபேனர் மட்டும் வைக்கணும். ஒரு ஏரியாவில் 5 ஃபேனருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 15 ஃபேனர் வைக்கிறது, இதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நீக்கணும். இதை வந்து கவர்மெண்ட்டில் இந்த ஆர்டர் எடுக்கணும். இது என்னோட கருத்து. முறைப்படி இந்த விளம்பர பலகைகள் சட்டத்தை அமல்படுத்தினால் அவர்களுடைய அனைத்து சந்தேகங்களும் அனைத்து இதுகளும் தீர்வு. அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு 20 கபோர்டு வச்சு, அதாவது பேரலாக வைக்கலாம். பாதைசாரிகளுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் சைடில் வச்சுக்கலாம். குறுக்க வைக்கக்கூடாது. அவர் பிரச்சனை பண்ணுறதே குறுக்காக வைக்காதீங்கன்ற, நடந்து போகிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதுதான். அதே மாதிரி ப்ரைவேட் பில்டிங்கில் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி அதை ஒரு வருமானம் வந்து பெரிய வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம் அரசு. அரசாங்க அதிகாரிகள் மக்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அவங்க முன்வந்தால் மட்டுமே தான் வந்துட்டு இதை முறைப்படுத்த முடியும். சார் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டுமே இதெல்லாம் சரிப்பட முடியும் சார். இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தால் இது கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. சரி ஐயா, இந்த தொழிலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை நினச்சி எது நல்லது நடக்கணுமோ அது நடக்க மாதிரி பண்ணுங்கள். விளம்பர பலகை என்பது கடைநிலை ஸ்டேஜ் தான். இதுக்கு முன்னாடி விளம்பர நிறுவனம், விளம்பரம் எடுப்பது, அதில் நடிக்கும் நடிகர்கள், இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும் அரசாங்கம். எந்த விளம்பரம் தேவை, எந்த விளம்பரம் தேவையில்லை என்பதை வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நதியா மேடம், லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும். அதே சமயத்தில் அபராத தொகை 1 வருடம் 5000 அபராத தொகையை 10 மடங்கு அதிகமாக்கினா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக ஃப்ளெக்ஸாக இல்லாமல் சோரொட்டிகளாக இருந்தால் அது இன்னும் சேஃபாக இருக்கும் அப்படின்றது என்னோட. தாசையா சொல்லுங்கள். லைசன்சிங் சிஸ்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக கொண்டு வந்தாச்சுன்னா பொதுமக்களுக்கு பொதுவாக வசதியாக இருக்கும். லைசன்ஸ் பெறதுக்கும் அதை அப்ரூவல் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் இதை வந்து முழுமையாக கண்காணிக்கணும். அரசாங்கமே ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த விதிமுறைகளை மீறாமல் பார்க்குறதுக்கு அரசாங்கம் இதெல்லாம் இது பண்ணணும். ஆட்சியாளர்கள் வந்து அதை சரியாக கவனிக்கணும். அப்போ தான் இதை வந்து சீர்திருத்த முடியுங்கிறத இப்போ. சரி, தமிழ்தாசன் சார் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தா. ஒரு காலத்தில் சுவரில் விளம்பரம் எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் சுவரொட்டி ஒட்டப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒளிபெருக்கி ஒளிவாங்கி மூலம் சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து நாடகங்கள் மூலம் விளம்பரங்கள் படுத்தப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டம் இப்போ ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. இதை தாண்டி இப்பொழுது விளம்பரங்கள் வெளியே வைக்கும்போது கட்டடங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் மூலமாக நிறுவப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கட்டுப்படுத்துவதற்குத்தான் இவரை போன்ற சமூக ஆர்வலர்கள் இப்போ போய் அதுக்கான சட்ட வரமுறைகள் கொண்டு வந்து விட்டாகிவிட்டது. இதில் 2, ஒன்று அரசாங்கம் இதில் கட்டுப்பாடோடு அதிகாரிகளை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் இதற்கு அவர்களுக்கு சுதந்திர மனப்பான்மை வழங்க வேண்டும். சுதந்திரத்தோடு இயங்க அந்த சக்தியை அவர்கள் தர வேண்டும். அடுத்து யார் விளம்பரப்படுத்துகிறார்களோ, விளம்பரத்திற்காக நிற்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் இதற்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். இது 2ம் இருந்தால்தான், ஒன்றுபட்டு போனால்தான் தண்டவாளத்தை போல் இயங்க முடியும். அந்த கட்டுப்பாடுக்கு தகுந்த ஒரு கோப்பு வேண்டும். அதுதான். ராமசாமி ஐயா, உங்களுடைய கருத்து. மக்கள் விழிப்புணர்வு அதிகமாக தேவை. அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுதுன்றதை விட நம்ம அரசாங்கம் என்ன செய்ய நினச்சி நீங்கள் கண்ணெதில் நடக்கிற இந்த மாதிரி தவறுகளெல்லாம் தைரியமாக சுட்டி காட்டுங்க. உங்களுக்கு உயிரை மேலே பயம் இருக்கக்கூடாது. அந்த பயமே போகணும். பிறந்தவன் சாவது நிச்சயம். அதை மனசில் நினச்சிங்களானாக்க நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றியாளர் தமிழகத்தில். நன்றி சார். இந்த விளம்பர பலகைகள் முறைப்படுத்தப்பட வேண்டுமா இல்லை என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். விளம்பரங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. என்ன சொன்னால், முதல்ல வந்து கூவி கூவி விளம்பரம் செய்தார்கள், அப்புறம் பறையடித்து விளம்பரம் செய்தார்கள். விளம்பரம் எப்போது ஆரம்பித்தது என்னுடைய வரலாற்றை பார்க்கும்போது 1473 வின்ஸ்டன் காக்ஸ்டின் அப்படின்றவர் தான் முதல் விளம்பரம் செய்திருக்கார். அவருடைய சமய நூலை அவரே ஒரு பிரிண்டில் அடித்து விளம்பரம் பண்ணியிருக்கார் 1473. ஆக இது அப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது முற்றிலும் தடை செய்ய முடியாது. ஆனால் இதை முழுமையாக முறைப்படுத்த வேண்டும். விளம்பரம் அதில் வில் அப்படின்றாவே
அறிவித்தல் என்று பொருள். வில் அப்படின்னாவே அறிவித்தல் என்று பொருள். ஆகவே வில் என்பது வீழ் ஆகிவிடக்கூடாது. இந்த விளம்பர பலகை என்பது வில் அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அது விழக்கூடியதாக இருக்கக்கூடாது. விளம்பரம் என்பது மிகப்பெரிய கலை. ஆனால் அது நம்முடைய தலைமையில் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதுகாப்பாக வையுங்கள், அனுமதி பெற்று வையுங்கள். இதற்கு பல குடும்பங்கள் இருக்கிறார்கள், இதை முறைப்படுத்துங்கள். ஆகவே இதை முறைப்படுத்தினால் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு ஒரு பலனை அளிக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.